எங்கு பார்த்தாலும் குண்டு வீச்சில் இடிந்து கிடக்கும் கட்டடங்கள், சலனமற்று கிடக்கும் சடலங்கள், உறவினர்களின் கதறல்கள், சைரன் சத்தம் கேட்டு ஓடி ஒளிவது. உயிருக்கு அஞ்சி வீட்டு வாசலை விட்டுவிட்டு முகாமில் தஞ்சம். இதெல்லாம் கடந்த 1.5 ஆண்டுகளாக காசா பகுதி மக்கள் எதிர்கொண்டு வந்த அவலங்கள். தற்போது ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஏற்படவுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மக்களுக்கு பெரும் ஆறுதலை அளித்திருக்கிறது. எப்போது தலைமேல் குண்டு விழும் என்று அஞ்சி சாகும் நிலை இனி இருக்காது. தாங்கள் வசித்த வீடுகளுக்கு மீண்டும் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் காசா மக்கள். ஆனால் காசாவில் கட்டடங்கள் இடிந்து மலை போல் குவியலாக இருக்கிறது. சுமார் 5 கோடி டன் கட்டட இடிபாடுகளை அகற்ற 100 லாரிகளை பயன்படுத்தி நாள்தோறும் அகற்றினால் கூட அப்பணியை முடிக்க 15 ஆண்டுகள் ஆகும் என்கிறது ஐநாவின் கணிப்பு. காசாவில் 3/2 பங்கு கட்டடங்கள் தரைமட்டமாகிவிட்ட நிலையில் 23 லட்சம் மக்கள் வசிக்க எல்லாவற்றையும் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது. வீடுகள் மட்டுமல்லாமல் சாலைகள், குடிநீர், மின்சாரம் போன்ற கட்டமைப்பு வசதிகள் குண்டு வீசி தகர்க்கப்பட்டுவிட்ட நிலையில் அவற்றை புதிதாக அமைத்தாக வேண்டியிருக்கிறது. இவற்றுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இமாலய பணிகளை முன்னின்று வழிநடத்த ஆட்சியாளர்கள் தேவை. ஆனால் தங்கள் ஆட்சியாளர்கள் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாத பரிதாப நிலையில் காசா மக்கள் இருக்கின்றனர். காசா பகுதி நிர்வாகத்தை மீண்டும் கையில் எடுப்பது குறித்து ஹமாஸ் எதுவும் சொல்லவில்லை. போர் நின்றுவிட்டாலும் உயிர் ஒன்றுக்கு மட்டுமே உத்தரவாதம் என்ற நிலையில் காசா மக்கள் தொடர்ந்து நரக வாழ்க்கையை தொடர வேண்டியிருக்கும் என்பது பேரவலம்தான். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சேஷகிரி.